அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. நிலாவின் மென்மையான ஒளி ஜன்னல் வழியாக அறைக்குள் மெதுவாக புகுந்தது. அந்த அமைதியான அறையில் ஒரு சிறுவன் தனியாக அமர்ந்து விண்மீன்களைப் பார்த்து கனவுகளில் மூழ்கியிருந்தான். அவனுடைய மனதில் பல கேள்விகள் ஓடின. இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது? இதற்கு எல்லை இருக்கிறதா? அப்போது திடீரென அவன் அறைச்சுவரில் ஒளியாலும் நட்சத்திரங்களாலுமான ஒரு மாயக்கதவு மெதுவாக தோன்றியது. அது மரத்தாலும் இல்லை, இரும்பாலும் இல்லை. அது முழுவதும் ஒளியால் உருவானது. சிறுவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவனுடைய இதயம் வேகமாக துடித்தது. சிறுவன் மெதுவாக அந்த கதவின் அருகே சென்றான். அவன் கதவைத் தொடும் நேரத்தில் அது எந்த சத்தமுமின்றி மெதுவாகத் திறந்தது. அதற்குள் எல்லையற்ற பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், கிரகங்கள், வண்ண வண்ணமான விண்மண்டலங்கள். அவன் ஒரு அடியை முன்னே வைத்தான். அடுத்த நொடி அவன் எடையில்லாமல் மிதந்தான். நிலவை தாண்டி சென்றான். சூரியனின் வெப்பமான ஒளியை உணர்ந்தான். பூமியை ஒரு நீல ரத்தினம் போல கண்டான். அந்த அற்புதமான காட்சி அவனின் இதயத்தை நம்பிக்கையால் நிரப்பியது. இது கனவா அல்லது உண்மையா? அப்போது மென்மையான ஒரு குரல் ஒலித்தது. ஒவ்வொரு பிரபஞ்சமும் ஆர்வத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு கனவும் ஒரு கதவுதான். அதற்கான சாவி அறிவே. அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனத்தில் ஆழமாக பதிந்தன. மெதுவாக அவன் மீண்டும் மாயக்கதவின் வழியாக திரும்பினான். அவன் அறைக்குள் வந்தவுடன் அந்த கதவு ஒளியாக மாறி மறைந்தது. அறை மீண்டும் அமைதியானது. ஆனால் அவன் உள்ளம் மாறிவிட்டது. அவன் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்து மெதுவாக சிரித்தான். ஏனெனில் அவன் இப்போது அறிந்தான்,